Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. நெஹ்ரு இந்திரா காந்திலாம் பாஜகவோட கொள்கை எதிரிகள். ஏன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் பாஜகவை ரொம்ப கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கினாங்க. தலைவர்லாம் சிறையில் இருந்தாங்க. நெஹ்ரு ஒன்றும் புனிதமானவர் இல்லை. காந்தி இல்லாமல் இருந்தாலும் சுதந்திரம் கிடைச்சிருக்கும். காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்கள், இப்போ இருக்கிற படித்தவர்கள் யாருமே அந்த தீரியை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ திமுக என்ன பார்க்குன்னா, பாமக உடஞ்சா நமக்கு நல்லதுன்னு பார்க்கும். அது உண்மைதான். பாமக உடஞ்சா முதல்ல லாபம் அடைய போகிற கட்சி திமுக தான். ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்கள் பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கிறதா இல்லை, இது விசிகேவை பாதிக்கும், காங்கிரஸை பாதிக்கும்னு சொன்னதுனால பாமகக்கு அங்கே இடம் கிடையாதுன்னு போர்டு நோ என்ட்ரி போர்டே போட்ட ஸ்டாலின். சமீபத்தில் கேசவிநாயகம் அறையில் ஒட்டுக்கேட்டு கழிவு கண்டுபிடிக்கப்பட்டதாக பாஜக தலைவர் ஒருத்தங்கிட்ட சொன்னார். கேசவிநாயகம் ரூமில் வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன வரப்போதோ தெரில. ஏன்னா அது அரசியல் இல்லாமல் பல விஷயங்கள் வரும்னு பயப்படுறாங்க எல்லாரும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்போது பார்த்தாலும் நேரு இந்திரா மீது பழி போடுவதுதான் பாஜகவின் வழக்கம் என நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் திமுகவின் மக்களவை உறுப்பினரான ராசா அவர்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நெஹ்ரு இந்திரா காந்திலாம் பாஜகவோட கொள்கை எதிரிகள். ஏன்னா இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் பாஜகவை ரொம்ப கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கினாங்க. தலைவர்லாம் சிறையில் இருந்தாங்க. ஒரு டிக்டேட்டர் மாதிரி இந்திரா காந்தி நடந்தினாங்க. அப்போ பாதி காங்கிரஸ்காரர்களுக்கு பிடிக்கல. காமராஜர் உட்பட காங்கிரஸ் பெரிய தலைவர்கள், சஞ்சீவ் ரெட்டி, நிஜலிங்கப்பா, அதுல்ய கோஷ், யாருமே இந்திரா காந்தி கூட இல்லை. அவங்க கூட இந்திரா காந்தி கூட 1977 75 இருந்ததெல்லாம் ஜால்ரா கோஷ்டிகள் தான். தேவகாந்த் பருவா அந்த மாதிரி ஆள் தான் இருந்தாங்க. பெரிய தலைவர்கள் யாருமே கூட இல்லை. ஆகவே இந்திரா காந்தியை எதிர்த்தது காங்கிரஸ்காரர்கள்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. சரித்திரம் தெரியல. இந்திராவை பாஜக எதிர்க்கிறதுக்கு முன்பு எதிர்த்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அவர் காங்கிரஸ் என்று போட்டுக்கொள்வார்கள். காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், ஸ்தாபன காங்கிரஸ்னு தமிழ்நாட்டில் பேர். அவங்க திட்டினா மாதிரி இந்திரா காந்தியை யாரும் திட்டிருக்க முடியாது. மாநிலத்துக்கு மாநிலம் சென்று, அது காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் இந்த ஸ்தாபன காங்கிரஸை உருவாக்குறதுல பெரும் பங்கு வகித்தார். இப்போ இந்திரா காந்தியோட முதல் எதிரி யாரு? காமராஜர். காமராஜர் யாரு? தமிழ்நாட்டில் பெரிதும் போற்றப்படும் காங்கிரஸ் தலைவர். அவரை பற்றி சொல்லி தான் திருச்சி சிவா வாங்கி கட்டிக்கினார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பாஜக நெஹ்ருவையும் காந்தியையும் இந்திரா காந்தியும் திட்டுறது தப்பு இல்லை. நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைமையை திட்டலையா? தீன்தயாள் உபாத்யாயை திட்டலையா? ஹெக்டேவரை திட்டலையா? அப்புறம் கொள்கைன்னு வந்தால் சர்தார் பட்டேலை திருடிட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே. மோடி காங்கிரஸ்லேயும் திருடிட்டு போயிட்டார் சர்தார் பட்டேல்னு. சர்தார் பட்டேலுக்கும் காந்திக்கு ஆகாது. இது சரித்திரபூர்வ உண்மை. ஆனால் அவர் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தார். அந்த காலத்தில் கட்சி மாறுற வழக்கம் கிடையாது. நெஹ்ரு காந்தியுடன் கருத்து வேற்றுமை இருந்தாலும் சர்தார் வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ்காரராக இருந்தார். அதனால்தான் மோடி அவர் தலைமையில் தூக்கி வச்சு நாடுறாங்க. ஏன்னா அவர் பண்ண சாதனைகள் நெஹ்ருவால் மறைக்கப்பட்டன. நெஹ்ரு ஒன்றும் புனிதமானவர் இல்லை. காந்தி இல்லாமல் இருந்தாலும் சுதந்திரம் கிடைச்சிருக்கும். காந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்கள், இப்போ இருக்கிற படித்தவர்கள் யாருமே அந்த தீரியை ஒத்துக்க மாட்டாங்க. நான் வயலன்ஸ் அதில் தான் சுதந்திரம் கிடைச்சதுன்னு 1950 55 பேசினீங்கன்னா எடுபடும். இப்போ காந்தியால் தான் சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொன்னால் அது வேலைக்காக. எத்தனை சத்தியாகிரக போராட்டம், எத்தனை உண்ணாவிரத போராட்டம், எல்லாம் அதை விட எல்லாமே அகிம்சை வழியை பின்பற்றி தானே காந்திஜி அவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டு பிரிட்டிஷ் தந்தை அவரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கண்டு அலர்னாங்க பிரிட்டிஷார், நடுங்கினாங்க. இல்ல, எல்லா தலைவருடைய தியாகமும் பெரிது. ஆனா காந்தியை பண்ண முடியாது. தியாகமும் பெரிது. தியாகம் பண்றது மட்டும் இல்லை, அவர் பண்ண தியாகம் என்ன? நெஹ்ரு பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சார். அதுதான் அவர் பண்ண தியாகம்.
பல கொடுமைகள் நடக்கும்போது கண்ணை மூடிட்டு இருந்தார். அதுதான் அவர் பண்ண தியாகம். இது வந்து எந்த தலைவர்களுமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. அமெரிக்காவில் ஜான் எஃப் கென்னடி கொலை சொல்கிறவன் இப்போ கூட இருக்கான். ரொனால்டு நிக்சனை கொலை சொல்கிறவன் இருக்கான். கடவுளாக பார்க்கப்பட்ட கென்னடியை எவ்வளோ ஆபாசமாக பேசணும் அவ்வளோ ஆபாசம் பேசுகிறாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் பேசுறது இல்லை. இருந்தாலும் தலைவர்களை தாக்கி பேசுவது என்பது எதிர்கட்சிகளின் உரிமை. அதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பாஜக நெஹ்ருவையோ இந்திரா காந்தியோ திட்டி பேச அவங்களுக்கு முழு சுதந்திரம் உரிமை இருக்கிறது. ஒரு முன்னாள் பிரதமர் என்பதற்காக அப்படி பார்த்தீங்கன்னா திமுக எவ்வளோ நாளைக்கு மன்மோகன் சிங்கை திட்டி பேசியிருக்காங்க 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில். ஸோ இது வந்து பேசிட்டே போகலாம். என் டு இட். தற்போது 11 ஆண்டு காலமாக பாஜக தானே ஆண்டு வருது. ஸோ இதன் மீண்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சியை வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய தவறுகளை வந்து மறைக்கிறாங்களா அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. இல்லைம்மா, அதுக்குன்னு தவறுகள் நியாயப்படுத்த முடியாது. 370 ரத்துக்கு பிறகு காஷ்மீர் பாராட்டியவர்கள் நடக்காதுன்னாங்க. ஆனால் திரும்ப தாக்குதல் தொடர்ந்து. இந்திரா காந்தியை பாராட்டியவர்கள் யார் தெரியுமா உங்களுக்கு? வாஜ்பாய் மா துர்கா அப்படின்னு வர்ணிச்சார் எப்போ பங்களாதேஷ் போகும்போது. ஸோ வர்ணிக்க வேண்டிய இடத்துல பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுறதும் குறை சொல்ல வேண்டிய இடத்துல குறை சொல்றதும் எதிர்கட்சிகளோட உரிமை. எம்ஜிஆரை குறை சொல்லி திமுக இருந்தது. எம்ஜிஆர் திமுகவின் அங்கம். எம்ஜிஆர் இல்லைன்னா 67 திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அந்த திமுகவை கடுமையாக எதிர்த்தார் கலைஞர். ஏன்னு கேட்க முடியுமா? அவரை கட்சி நடத்தணுமே. திமுகலேருந்து உடச்சின்னு வெளியில் போனதுனால திமுகவுக்கு பாதிப்பு வரும்னு கலைஞருக்கு தெரியும். எம்ஜிஆர் எதிரினார். ஸோ கொள்கை எதிரிகள். எம்ஜிஆரும் கலைஞர் கொள்கை எதிரிகள், நண்பர்கள். அது வேற விஷயம். எம்ஜிஆர் இருந்தபோது கலைஞர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார், அது வேற விஷயம். ஆனால் கொள்கை எதிரிகள். இத்தனைக்கும் எம்ஜிஆர் வாஸ் பார்ட் ஆஃப் டிஎம்கே, பார்ட் ஆஃப் தி விக்டரி ஆஃப் 1967. அதனால் இதெல்லாம் வந்து கேலி பேச்சு. ஒரு அரசியல்னு வந்தாலே திட்டி பேசுகிறோம். ஏங்க சீமான் திட்டி பேசுகிறா எல்லாரையும். சீமானுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க முடியுமா? அரசியல்னு வந்துட்டா, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா எதிரிகளை சாடி பேசுவதும் குற்றம் சொல்வதும் இயற்கை. அதை நீங்கள் தடை போட்டிங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு தடை போடுற மாதிரி ஆகிடும். இல்லை, இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து அமெரிக்க அதிபர் நிறுத்தியதாக கூறுவது வெட்கக்கேடு என பேசியிருக்கிறார் அதே ராசா பார்லிமெண்ட்டில் இந்த பகல்காம் டிபேட்டில். டிப்ளமேட்டிக் விஷயம்லாம் வந்து ஒரு எம்பி வெளியில் பேசுறது தவறு. பார்லிமெண்ட்டில் அதுக்குன்னு டைம் ஒதுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் அத்தனையும் ஜெய்சங்கர்கிட்ட கேட்கலாம். ஜெய்சங்கர் பதில் சொல்ல தான் போகிறார். இப்போ இதே பேகலாம் தாக்குதலை பற்றி லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் விவாதங்கள் வர போகின்றன. இல்லை, போயிட்டு இருக்கு. விவாதங்கள் சூடுபிடிக்க போயின்றன. அப்பொழுது நீங்கள் கேட்டு பதில் வாங்கிறத விட்டுட்டு பொது வழியில் வந்து பேசுறது ஒரு நாட்டோட நலனுக்கு உகந்ததாக இருக்கும். அதை சசி தரூரே பண்ணலையே. அவர் ஒரு காங்கிரஸ் தானே, அவங்களே பண்ணலையே. நீங்கள் எதுக்கு கத்துறீங்க? இதெல்லாம் சீப் பப்ளிசிட்டி வாங்குறதுக்கான உத்திகள். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் அன்புமணி அவர்கள். இப்போ தொடர்ந்து நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அதற்கு தடை விதித்து நீங்கள் உத்தரவிடணும், அவர் நடைபயணத்தில் போனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி டிஜிபிக்கு வந்து புகார் மனுலாம் அளித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். தற்போது இவருடைய அனுமதியும் மீறி ஒரு போறாரு அப்படின்னா என்ன ஆக போகுது? பாமக திமுக என்ஜாய் பண்ணுது. திமுக இந்த பாமக உட்கட்சி சண்டையை நல்லா உட்காந்து ரசிக்குது. இல்லை, அவங்க இதுக்கெல்லாம் இவங்க சண்டை அடிச்சுக்கிற எங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் ரசிக்குது. ஏன்னா இப்போ திமுக என்ன பார்க்குன்னா பாமக உடைஞ்சா நமக்கு நல்லதுன்னு பார்க்கும். அது உண்மைதான். பாமக உடைஞ்சா முதல்ல லாபம் அடைய போகிற கட்சி திமுக தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸோ பாமக உடையிறோம், அது எவ்வளோ தூரம் போகிறது. இப்போ வந்து புகார் மனுவை டிஜிபிட்ட கொடுத்தார், அடுத்து ஹோம் செக்ரட்டரி கொடுப்பார், அடுத்து யார்கிட்டே கொடுப்பார். ராமதாஸ் ஐயா பெரியவர் திமுக பக்கம் போகிறதுக்கு துணிஞ்சிட்டார். அவருக்கு சீட்டே இல்லாட்டியும் பரவாயில்ல, திமுக தெய்வம் ஒன்று தான் அவன் பார்க்குறாரு. அது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அன்புமணி அப்படி இல்லாமல் பாஜக பக்கம் போனோன்னு பார்க்குறாரு. அதே நேரத்தில் நான் கூட முதல்ல சொன்னேன், அன்புமணியும் ராமதாஸையும் மோடி சேர்த்து வைப்பாருன்னு. கடைசி நேரத்தில் மோடியிடம் சொல்லப்பட்டதான் உட்கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிட வேணாம். ஆல்ரெடி சிவசேனா மேட்டரில் மாட்டி முடிக்கிறோம் நம்ம மகாராஷ்டிராவில். இந்த மேட்டரில் போனால் அசிங்கமாயிடும், வேண்டாம் விட்டுருங்க. யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்கள சேர்த்துக்கலாம். அன்புமணிட்டு தான் கட்சி இருக்குது. அமைப்பு வேணா ராமதாஸ் இருக்கலாம், கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கும் இடம் அன்புமணி.
ஏன்னா அஃபிஷியலாக அவர் தான் கட்சியோட தலைவர். அவர் கட்சியை உடைக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கார் டாக்டர் அன்புமணி. ஏன்னா அப்பாவுக்கு மனசு வருத்தப்படணும். ஒரு ஸ்டேஜில் அதுவே உடையும். நீங்கள் உடைக்கணும்னு தேவையில்லை, அதுவே உடையும். உடைஞ்சதுன்னா 80 to 90% அன்புமணி கூட என்டிஏல வரும். ஒரு 10% டிஎம்கே கூடயும், இல்லை நாங்கள் கூட்டணி இல்லாமல் வெளியிலே இந்த ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஸ்டாண்டையும் டாக்டர் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்கள் பாமகவை கூட்டணியில் சேர்த்துக்கிறதா இல்லை, இது பிசிகேவை பாதிக்கும் காங்கிரஸை பாதிக்கும்னு சொன்னதுனால பாமகக்கு அங்கே இடம் கிடையாதுன்னு போர்டு நோ என்ட்ரி போர்டே போட்ட ஸ்டாலின். ஆகவே உள்ளே போக மாட்டேன் கூட வெளியிலேருந்து நான் ஆதரிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஸ்டாலினோட இதயத்தில் இடம் பிடிக்கலாம். கலைஞர் மாதிரி இதயத்தில் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ராமதாஸ் வந்துட்டார். ஏன்னா அவரால் வேறு எந்த கட்சிக்கு போக முடியாது. அதிமுகவும் என்டிஏல இருக்குது, பாஜகவும் என்டிஏல இருக்குது. விஜயோட போய் விஜய் கீழே அவர் தலைவராக இருப்பாரா? விஜய் தலைவர், அது கீழே ராமதாஸ் இருப்பாரா? கஷ்டம். சீமான்ட்ட போவாரா? அதுவும் கஷ்டம். வேற என்ன வழி அவருக்கு? திமுக போவதை தவிர ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வேறு வழி இருப்பதா எனக்கு தெரியல. இந்த ஒட்டு கேட்கும் கருவி விவகாரம் பெரிய பிரச்சனையாக வந்தது. இப்போ இந்த போலீஸாருடைய விசாரணைக்கு பிறகு என்ன ஆகும், அதை எப்போது இது பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து வியாழக்கிழமை ஆனாலே ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்றாரு. பாஜகவோட அமைப்பு செயலாளர் கேசவ ரூம்லேயே ஸ்பைவேர் வைக்கதான் கேள்விப்படுறோம். அவர் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஏஜென்சி கூப்பிட்டு செக் பண்ண வைக்கிறார். சமீபத்தில் கேசவிநாயகம் அறையில் ஒட்டு கேட்டும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டதாக பாஜக தலைவர் ஒருத்தங்கிட்ட சொன்னார். கேசவிநாயகம் ரூமில் வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன வரப்போதோ தெரில. ஏன்னா அது அரசியல் இல்லாமல் பல விஷயங்கள் வரும்னு பயப்படுறாங்க எல்லாரும். அரசியல் இல்லாமல் பல தனிப்பட்ட விஷயங்கள் வெளியில் வருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால் காரு கீரு எல்லாம் வீடு அவர் இருக்கிற ஹோட்டலு ரூமு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லி ஒரு தனியார் ஏஜென்சிகிட்ட கொடுத்துருக்காங்க. இது என்ன காட்டுறதுன்னா தமிழ்நாட்டின் அரசியல் போகும் போக்கு. பெகாசிஸ் கருவியை ஒட்டி கேட்டார் மோடின்னு புகார் சொன்னாங்க. மோடி கட்சியோட அமைப்பு செயலாளர் ரூம்லேயே நீங்கள் ஒட்டு கேட்டு கருவி வைக்கிறாங்கன்னா அதை வச்சது பாஜகவா, திமுகவா, அதிமுகவா, போலீஸா, இன்டெலிஜென்ஸா, ஐபியா, ராவா, யார்? கேள்வி வருது இல்லை. இப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயா வீட்டில் கேட்க இஸ்ரேலி ரொம்ப நவீனமான ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வச்சவங்க யாருன்னு ராமதாஸ் தெரியுங்கிறாரு. ஆனால் போலீஸ் கண்டுபிடிக்கட்டுங்கிறார். போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதாங்க. அவரை பார்க்க போனவர்கள் யார்? அவர் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது, அவர் ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குது. அதை வச்சு இது என்ன நைட் 1 மணிக்கு கொண்டு போய் வச்சுருப்பாங்க? யாராவது பகல் நேரத்தில் வச்சுருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்போது என்ன கவலை? கண்டுபிடிச்சிருக்கலாமே. இதில் ஏதோ உள்குத்து இருக்குன்னு தோணுது. ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ நேரம் ராமதாஸ் இவர் தான் வச்சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நம்ம வீட்டிலே சிசிடிவி இருக்குது. ஒரு திருட வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ராமதாஸ் போன்ற பொலிட்டிக்கல் லீடர் வீட்டில் ஒருத்தர் தைரியமாக ஒட்டும் கேட்டும் கருவி வச்சுட்டு போகிறாருன்னா அப்போ அவரோட பெரிய ஆளாக இருக்கணுமா, இல்லை பதவியில் பொறுப்பில் இருக்கிற ஆளாக இருக்கணுமா, இல்லை அரசாங்கத்தில் பெரும் பங்கு வகிக்கிற ஆளாக இருக்கணுமா? யாராக இருந்தால் இந்த வேலையை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஓடுது. ஸோ மோடியை குறை சொன்னவரெல்லாம் மூஞ்சில் கரியை பூசிட்டு நிற்கிறாங்க. அரசாங்கம் ஒட்டு கேட்கும், அது காமன். எல்லா பத்திரிகையாளர் ஃபோனையும் ஒட்டு கேட்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதையும் மீறி திருட்டுத்தனமாக அரசாங்கம் பத்திரிகையாளரோட ஃபோன் எல்லாம் டேப் பண்ணும். சிடி கால் டேட்டா ரெக்கார்ட் போட்டு பார்க்கும். இது என்னன்னா ஷோ என்கிட்ட சொல்லி கிண்டல் பண்ணுவார். அவர் லேண்ட்லைனை யூஸ் பண்ண மாட்டேன் பாம்பார். ஒரு நாளைக்கு கீழே ஃபோன் எடுத்து கண்டுபிடி திருட்டு வைப்பாராம். அவருக்கு ஒரு திருப்தி, எதிரில் கேட்கணும்னு, இவரோட வசவு வார்த்தை கேட்கணும்னு. அந்த மாதிரி கோர்ட் உத்தரவின் பேரில் தான் நீங்கள் ஃபோனை டேப் பண்ண முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கும் அரசாங்கங்கள் பத்திரிகையாளர்களையும் முக்கிய பிரமுகர்களின் ஃபோனை டேப் பண்ணி என்ன பர்சனலாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சு அதை கசிய விடுது பாருங்க. இது ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கும் செயலாகும். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயலாகும். பவர் இருக்குங்கிறதுனால கையில் ஆட்டம் போட்ட தொடங்கிட்டீங்க வச்சுங்க, நாளைக்கு பவர் இல்லாமல் போச்சுன்னா அப்போ வண்டவானெல்லாம் வெளியில் வந்துடும். ஆகவே
இந்த ஒட்டு கேட்கும் கருவி விவகாரம் தமிழ்நாட்டில் பூதகரமாக வாங்கிட்டு வரதானா இன்னும் பல உண்மைகள் வெளியில் வரப்போது. இதன் மூலமாக பல ஆஃப்ஷூட் பல கிளைகள் வெளியே வந்து நிறைய விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து சேரப்போகுது. தாவேகா சார்பில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் விஜய் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே வந்து ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ 2 கோடி உறுப்பினர்கள் இலக்கு வச்சிருக்காங்கன்னா அது வந்து அடைஞ்சிருவாங்களா? யார் இதை வெரிஃபை பண்ணுறா? உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணுதா? இண்டிபெண்ட் பாடி இதை வெரிஃபை பண்ணுறாங்களா? திமுக கூட தான் சொல்லுது 2 கோடி இருக்குன்னு, அதிமுக சொல்லுது 3 கோடி இருக்குன்னு, பிஜேபி சொல்லுது 1 கோடி இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி ஆத்தென்டிகேட் பண்ண முடியும்? செயலிங்கிறதெல்லாம் பாஜகவோட செயலி யூஸ் பண்ண முடியும். 15 வருஷத்துக்கு முன்னாடியே செயலியை யூஸ் பண்ணாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி செயலியை யூஸ் பண்ணார் மோடி. மிஸ்ட் கால் பார்ட்டின்னு பேர் வச்சாங்க. எத்தனை மிஸ்டு கால் தமிழ்நாட்டில் சேர்ந்துருக்காங்க? இல்லை. மிஸ்டு காலும் வரல, மிஸ் இல்லாத காலும் வரல, மிஸ்ஸஸ் காலும் வரல. அதாவது கிண்டல் பண்ணுவாங்க, மிஸ் காலும் வரல, மிஸ்ஸஸ் காலும் வரலம்பாங்க. அந்த மாதிரி பாஜகவாலேயே பண்ண முடியாததை தாவாக்கு எங்கன்னா பண்ண போதா? இத்தனையும் மத்திய அரசாங்கத்தில் புரூட்டல் மெஜாரிட்டியோடு இருக்கிற பாஜகவால் தமிழ்நாட்டில் மிஸ்டு காலை வச்சு கட்சியை விளக்க முடியல. நீங்கள் செயலியை வச்சு எப்படி விளக்க முடியும்? ஏன்னா செயலிங்கிறது செல்ஃபோன் வேணால் அடிமட்டத்துக்கு லெவல் போயிருக்கலாம். செயலி இன்டர்நெட் எல்லாம் பெனிட்ரேஷன் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. டப்பா ஃபோன் தான் வச்சுருக்காங்க ஊரில், கிராமத்துலாம் கூட. சென்னையிலே பல பேர் எனக்கு தெரிஞ்சு டப்பா ஃபோன் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல ஸ்மார்ட் ஃபோனு. ஆகவே நீங்கள் அடித்தட்டு மக்களை கொண்டு செல்வதற்கு உதவுவது செயலி இல்லை, உங்கள் செயல்பாடு. விஜயின் செயல்பாடுகள் செயலியை விட முக்கியம் என்று நான் கருதுறேன். அவர் மக்களிடம் அதிகமாக நேரில் போய் சந்தித்து மீட் பண்ணி அவங்களோட சுகதுக்கங்களை பங்கேற்று பண்ணால் கட்சியை வளர்க்க முடியுமே தவிர இந்த செயலி கேலி இதெல்லாம் வச்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு எனக்கு தோணுது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துங்களோடு பண்ண நன்றி.